நள்ளிரவு பண்பியப்பு. மழையில் நனைந்த ஒரு பழைய ரயில் நிலையம். மின்விளக்குகள் மினுக்கி அணைகின்றன. எங்கும் மனிதர்கள் இல்லை. திடீரென்று கிரீஸ். பல வருடங்களாக ஓடவே இல்லாத ஒரு பழைய ரயில் மெதுவாக நிலையத்தில் நுழைகிறது. ரயிலின் எண் பலகை. பத்ரியின் பிரதாப் ஒரு பத்திரிகையாளர். இந்த ரயில் 30 வருடங்களுக்கு முன் மர்மமாக காணாமல் போனது என்ற செய்தியை ஆராய வந்தவன். ரயில் கதவு தானாக திறக்கிறது. டக். பிரதாப் உள்ளே செல்கிறான். உள்ளே பழைய மர இருக்கைகள், மஞ்சள் விளக்கு, கண்ணாடிகளில் தூசி. சீத்த பயணிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அனைவரும் அமைதியாக. யாரும் அசையவில்லை, யாரும் கண்ணிமைக்கவில்லை. எக்ஸ்கியூஸ் மீ, பிரதாப் சொல்கிறான். பதில் இல்லை. ரயில் நகரத் தொடங்குகிறது. அனௌன்ஸ்மெண்ட் ஒலிக்கிறது. இது கடைசி பயணம். பிரதாப்பின் கைபேசி சிக்னல் இல்ல. அவன் ஜன்னலில் பார்க்கிறான். வெளியே நிலையங்களே இல்லை, இருள் மட்டும். ஒரு மூதாட்டன் மெதுவாக பேசுகிறான். இந்த ரயில் விபத்தில் சிக்கி எல்லாரும் இறந்த நாள் உனக்கு தெரியுமா? பிரதாப் அதிர்கிறான். நீங்கள் எல்லாம். மூதாட்டன் சிரிக்கிறான். நாங்கள் பயணிகள் இல்லை, நாங்கள் நினைவுகள். ரயில் கண்ணாடியில் பிரதாப்பின் முகம் தெரிகிறது. ஆனால் அவன் பின்னால் ரத்தம் சொட்டுகிறது. பிளாஷ்பேக். 30 வருடங்களுக்கு முன் அந்த ரயில் விபத்தில் இறந்த குழந்தை பிரதாப். அவன் உயிரோட இல்லை. அவன் ஆவிதான் இந்த ரயிலை தேடி வந்தது. இந்த ரயில் சியூட்டாயஸ் மீண்டும் அதே நிலையத்தில் நிற்கிறது. காலை. ரயில் இல்லை. நிலையச் சுவரில் ஒரு புதிய செய்தித்தாள். நேற்றிரவு ஒரு மனிதன் பழைய ரயிலை பார்த்ததாக சொன்னான். ஆனால் அவன் தனியாக இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டான். சில ரயில்கள் பயணிகளை எடுத்துச் செல்லாது, நினைவுகளை மட்டும்.